வணக்கம். அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் சத்யம் ஏஜென்சிலேருந்து நமக்கு இந்த மருந்தில் தென்னை மரத்துக்கு ஊற்ற சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த மருந்து இதுக்கு முன்னே யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்கான்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இதை 2வது தவணையாக பயன்படுத்துகிறோம். 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு இல்லைன்னா 4 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மருந்து இதுக்கு முன்னே யாராவது பயன்படுத்தியிருக்கீங்களா? உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கா? நீங்கள் எத்தனை வருஷத்துக்குள்ள மரத்துக்கு தென்னை மரத்துக்கு நீங்கள் இந்த மருந்து ஊற்றுறீங்க? எவ்வளோ தண்ணியில் கலக்கிறீங்க? அதுன்னு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக யாராவது பயன்படுத்தியிருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் இந்த கொடுத்துருக்க இந்த காமிக்கிற இந்த எல்லா மருந்தையும் சேர்த்து 200 லிட்டர் தண்ணியில் கலந்து 50 மரத்துக்கு நாங்கள் ஊற்றுறோம். அதாவது பண்ணையில் தென்னை மரத்து தூர தள்ளி ஒரு 3 அடியில் ஊற்றுறோம். இதை ஊற்றி ஒரு 3 நாளைக்கு அப்புறம் தான் நாங்கள் தண்ணியை விடுறோம். ஏன்னா அப்படி தான் விட சொல்லியிருக்கிறாங்க. உடனே மறுநாளே விட வேண்டாம் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த மருந்தை பயன்படுத்துகிற எங்களுக்கு இது ஆர்கானிக் மருந்து தான். ஆனாலும் எங்களுக்கு இந்த மருந்தை பயன்படுத்தினதுக்கு அப்புறமும் எங்களுக்கு பெருசாக ஒன்றும் பெனிஃபிட்டாக ஒன்றும் தெரியலை. இதை பயன்படுத்தின யாருக்காவது நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னாலும் எங்களுக்கு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இதை பயன்படுத்தி எங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை அப்படின்னாலும் எங்களுக்கு இதை கமெண்டில் சொல்லுங்கள். தயவுசெய்து மக்களே இதை கொஞ்சம் பயன்படுத்தின மக்களை யாராக இருந்தாலும் பார்த்து இந்த காணொலி உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு பதிவு செய்யுங்க கமெண்டில். நன்றி, வணக்கம்.